டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்லேருந்து ஒரு காட்டமான ட்வீட் வந்திருக்கு. என்றைக்கு அன்பான ட்வீட் வந்திருக்குன்னு கேட்குறீங்களா? மற்றும் ஒரு காட்டமான ட்வீட் வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்காவின் தெருக்கள் ஃபாரின் ரெக்லஸ் டிரைவர்களிடமிருந்து பாதுகாக்கப்படும். இது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்திருந்த வாக்குறுதி. அதை நிலைநாட்ட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் அவர்களோட வீசாவை ரிவோக் பண்ணுவோம், அவர்கள் திரும்பவும் அமெரிக்காக்குள் நுழையாதவாறு பார்த்துப்போம் அப்படின்னு தெளிவாக போட்டிருக்காங்க. ரெக்லஸ் டிரைவிங் போது பெரும்பாலான நேரங்களில் நம்ம என்ன நினச்சிடறோம்னா, ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பற்றி தான் பேசுகிறாங்க போல இருக்குது அப்படின்னு. அது தவறுங்க. ஸ்பீடிங்குமே சில நேரத்தில் ரெக்லஸ் டிரைவிங்கில் வரும். ஸ்பீடிங்கில் சில நேரத்தில் சிவிலாகவும் வரும், சில நேரத்தில் கிரிமினலாகவும் வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸ்பீடிங் டிக்கெட் நம்ம நிறைய பேசியிருக்கோம். அது கிரிமினல் ரெக்கார்டாக போகும்போது அது அவர்களோட வீசாவை பாதிக்கும், க்ரீன் கார்டை பாதிக்கும், திரும்பவும் அமெரிக்கா உள்ள நுழையாதவாறு பார்த்துக்கும். அதனால் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அவங்க சொல்கிறது ஃபாரின் நேஷனல் அப்படின்னா வீசா ஹோல்டர்ஸ் ப்ளஸ் க்ரீன் கார்டு. இந்த வீடியோ ரொம்ப முக்கியமாக இருக்க போது என்னெல்லாம் தவறு செய்யக்கூடாது, ஒருவேளை யாருக்கோ ஏற்கனவே டிக்கெட் இருந்தால் அது பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாதா, பாதிப்பு ஏற்பட்டால் அது எந்த மாதிரியான பாதிப்பு இருக்கும், அதை எப்படி நிவர்த்தி பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும் போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்பயுமே சொல்கிறது ஒரு விஷயம்தான், எத்தனை மொழிகள் வேண்டாலும் கற்கட்டும், தவறில்லை. ஆனால் அதில் முதன்மை மொழியாக தம் தாய்மொழி இருக்கட்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது நீங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் எந்த ஒரு தாய்மொழி உங்களுக்கு இருந்தாலுமே உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அதை கொடுத்தே ஆகணும். தமிழ் கற்கும் போது நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம், நாங்கள் சின்ன ஊரில் தான் இருக்கோம், எங்கள் ஊரில் தமிழ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிகள் இல்லை. பெரும்பாலான இடங்களில் அந்த தமிழ் சங்கங்கள் அதை பண்ணுவாங்க, இல்லை கோயில்கள் அதை பண்ணுவாங்க. ஆனால் சின்ன சின்ன ஊரில் இருக்க மக்களால் அதை பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கவலையப்படாதீங்க. ஔவையார் பாடசாலை .org போன வருடமும் என்ரோல் பண்ணுற நேரத்தில் நம்ம அந்த வீடியோ போட்டோம், இந்த வருடமும் போடுறோம். உங்கள் ஸ்க்ரீன்லேயுமே அந்த QR கோட் இருக்கும். தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு தமிழ் மொழியை கற்றுக் கொடுங்க. ஏன்னா எனக்கு என்னப்பான்னு இருந்துட்டோன்னா நமக்கு அடுத்த தலைமுறை தமிழ்னு ஒரு அமிர்தத்தை அருந்தாமலே போயிடும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சங்க இலக்கியங்கள் எல்லாமே அந்த காலத்துல புலவர் பெருமகனார் எழுதி கொடுத்தது தான். ஆனா இது எல்லாம் ரெடியா இருந்தது கரையானுக்கும் காலத்திற்கும் இரையாவதற்கு. இது எல்லாமே மீட்டெடுத்த பெருமை தமிழ் தாத்தா உவே சுவாமிநாத ஐயர் அவர்களே சாரும். 100க்கும் மேற்பட்ட நூல்களை அவங்க மீட்டெடுத்து கொடுத்துருக்காங்க. 3000க்கும் மேற்பட்ட பண ஓலையில் தூங்கிட்டு இருந்த தமிழ் இலக்கியத்தை தட்டி எழுப்பி அதை அச்சிட செய்த ஒரு பெருமகனார். அவர் பிறந்தது எங்கள் பக்கத்தில் உள்ள தஞ்சாவூர் மாவட்டம் தான் பிறந்தாங்க. தமிழ் கற்பதற்காக எங்கள் வீட்டிலேருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருவாடுதுறை ஆதீனத்தில் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள்ட்ட போயிருக்காங்க. சீவக சிந்தாமணின்னு நூல் இருக்குது தெரியுமா? தெரியாது, கிடைச்சா படிப்ப அப்படின்னு இருக்காங்க. அப்போ அதை நீ தேடு அப்படின்னு இருக்காங்க. அன்னையில் ஆரம்பித்த தேடுதல் தான் இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, புறநானூறு, 10 இப்படி எல்லா நூல்களையும், அதான் நான் சொன்னாலே 100 நூல்களுக்கு மேலே அவங்க தொகுத்து கொடுத்துருக்காங்க. யோசிச்சு பாருங்க. பட்டினப்பாலை மட்டும் இல்லைனா காவேரி பூமட்டினத்தை பற்றியும் கரிகால் பெருவளத்தான் பற்றியும் நமக்கு தெரிஞ்சிருக்குமா? மனுநீதி சோழனை பற்றி தெரிஞ்சிருக்குமா? சங்க இலக்கியங்களை எல்லாமே நம்ம விட்டுருப்போம். சிலப்பதிகாரமே நமக்கு தெரிஞ்சிருக்காது. எனக்கு என்னப்பா அப்படின்னு இருந்துடாம நம்ம தமிழ் தாத்தா எல்லாத்தையும் அச்சிட செஞ்சார். அந்த கடமை இன்னைக்கு நம்மளுக்கும் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். தயவு செஞ்சு உங்க குழந்தைங்களுக்கு எதை கொடுக்குறீங்களோ இல்லையோ தாய்மொழியை மறக்காம விட்டுங்க. ஸோ தமிழ் மொழியை கற்கணும்னா உங்கள் ஸ்க்ரீனில் QR கோட் இருக்குது, மறக்காமல் யூஸ் பண்ணிங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். ஸோ முதல்ல அந்த ட்வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துருவோம். த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் கீப்பிங் ரெக்லெஸ் ஃபாரின் டிரைவர்ஸ் ஆஃப் அவர் ஸ்ட்ரீட்ஸ் பை ரிவோக்கிங் visas and denying further travel to the United States. The State Department is keeping our streets safe from foreign nationals who drive impaired, disregard laws and endanger Americans. ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. வெறும் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ்லாம் பற்றி சொல்லலை, ரெக்லஸ் டிரைவிங் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பெரும்பாலான நேரங்களில் கிரிமினல் ரெக்கார்டில் தான் போயிட போகுது. ஸோ கிரிமினல் ரெக்கார்டில் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக DHS ஆர் USCIS, DHS கீழே தான் USCIS வராங்க இல்லையா, ஆர் DOS அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் போயிடும். அது எப்படி போகும்னு ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். ஏதோ ஒரு விஷயத்தில் இங்கே யாரோ ஒரு நபரை கைது பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள்ட்ட ஃபிங்கர் பிரிண்ட் எடுப்பாங்க, அவங்களுக்கு ஜெயிலில் போட்டதுக்கான அந்த ரெக்கார்ட்லாம் ப்ராசஸ் பண்ணுவாங்க இல்லையா. அப்படி பண்ணும்போது இந்த லோக்கல் போலீஸ்லேருந்து ஸ்டேட் போலீஸ் போகும். எப்போ கிரிமினல் ரெக்கார்ட் ஸ்டேட் போலீஸ் போகுதோ அது அப்படியே FBIக்கு போகும். இப்போது ஆஃப்டர் AI நாம் பல வீடியோ சொல்லியிருக்கோம், எல்லாமே சென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. ரெக்கார்ட் ஷேரிங் அக்ராஸ் த டிபார்ட்மெண்ட் நடந்துக்கிட்டே வருது. ஸோ FBIட்டேருந்து DHS கீழே இயங்கக்கூடிய USCISக்கும் போகும், CBB ஆஃபீஸ்க்கும் போகும், DOSக்கும் போகும். ஸோ இப்படி எங்கே பார்த்தாலும் அந்த ரெக்கார்ட் போயிடும். இப்படி ரெக்கார்ட் போகும்போது அந்த நபர்கிட்ட வீசா இருந்துச்சுன்னா DOS ரிவோக் பண்ணுவாங்க. இல்லை அந்த நபர் உள்ளே வரும்போது CBB ஆஃபீஸர் தடுத்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம அந்த பாயிண்ட்க்கு வரும். இப்போ யாரோ ஒருத்தவங்க ஸ்பீடிங் டிக்கெட் வாங்குறாங்க, அது சிவிலில் வருமா கிரிமினலில் வருமா?
ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சிக்க வேண்டியது. எல்லாருக்குமே தெரியும் இந்த டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் அது அக்ராஸ் த நேஷன் ஒரே மாதிரி இல்லை. பிகாஸ் அது வந்து ஸ்டேட்டோட உரிமை கீழே வருது. அதான் அந்தந்த டிரான்ஸ்போர்ட் பீரோ கீழே அது வருது. இப்போ ஒஹாயோவுக்கு அதுக்கு ஒரு ரூல் இருக்கும், கலிஃபோர்னியாவுக்கு அதுக்கு ஒரு ரூல் இருக்கும். அதனால தான் வந்து சில நேரங்களில் நீங்கள் சப்போஸ் ஒஹாயோவில் வந்து நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்திருந்தாலும் சில ஸ்டேட்டுக்கு போகும்போது அந்த டிரைவிங் லைசன்ஸ் அப்படியே எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் அங்கே திரும்ப எக்ஸாம் எழுத வேண்டியது இருக்கும். பிகாஸ் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஸ்டேட்டில் உள்ள லா வேறு, இந்த ஸ்டேட்டில் உள்ள லா வேறு அப்படின்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஸ்பீடிங் இல்லையா, அதுவுமே வந்து சிவிலாக கிரிமினலான வந்து ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் வேறுபடுது. உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, இப்போ அரிசோனா பொறுத்த வரைக்கும் 85 மைல்ஸ் பர் ஹவர் நீங்கள் எக்ஸிட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டேட்டுக்குள்ளே அது வந்து கிரிமினல் ரெக்கார்டாக வரும். ஆர் 20 மைல்ஸ் பர் ஹவர் இந்த ரெசிடென்ஷியல் ஆர் பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட் ஏரியாவில் போனீங்கன்னா, அதான் வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா போகிறீங்க, 30 மைல்ஸ் பர் ஹவர் தான் போட்டிருக்காங்க. நீங்கள் 55 போகிறீங்கன்னு வச்சுங்களேன், மாட்டினீங்க, அது கிரிமினல் ரெக்கார்டில் வந்துடும். ஸோ வந்து தெளிவாக வந்து அது கேர்ஃபுல்லாக உங்கள் ஸ்டேட்டில் என்ன சொல்லுதுன்னு பார்த்துங்க. ஈவன் வந்து ஸ்கூல் கிராசிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எல்லா ஸ்டேட்டுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க. 35 மைல்ஸ் பர் ஹவருக்கு எக்ஸிட் பண்ணிட்டீங்கன்னா கிரிமினல் ரெக்கார்டுக்குள்ள வந்துடும். அதே தான் வெர்ஜினியாவும் போட்டிருக்காங்க, 85 மைல்ஸ் பர் ஹவர் ஆர் 20+ மைல்ஸ் ஓவர் த லிமிட் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. இல்லைனா பாருங்களேன், 26 34 மைல்ஸ் பர் ஹவர் நீங்கள் தாண்டி போயிட்டீங்கனாலே அப் டு 6 months ஜெயில். நீங்கள் ஜெயில்னு போயிட்டீங்கனாலே கிரிமினல் ரெக்கார்டுக்குள்ள வந்துடும். அதுவே 35+ மைல்ஸ் பர் ஹவர் போகும்போது 12 months வரைக்கும் ஜெயில் இருக்குது. ரைட், அது 6 months 12 months. பட் நீங்கள் கிரிமினல் ரெக்கார்டில் வந்துட்டீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி FBI போயிடும், எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் போயிடும். அதே நார்த் கரோலினா பாருங்களேன், நீங்கள் வந்து ஒரு 15 மைல்ஸ் பர் ஹவர் ஓவர் த லிமிட் போயிட்டீங்கனாலே அது வந்து ஒரு குற்றமாக கருதப்படும். ஏன்னா ஸ்டேட் வைடு வந்து 80 மைல்ஸ் பர் ஹவர் தாண்டி போகும்போது அது குற்றமாக இருக்கும். அதை என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 70 மைல்ஸ் பர் ஹவர் இருக்குது ஹைவே, நீங்கள் 80 மேலே போனீங்கனாலே அது குற்றமாயிடும். இதே போல் டெக்சாஸ், கலிஃபோர்னியா அப்படின்னு அந்தந்த மாகாணத்துக்கு வேறு வேறான அந்த சைட்டேஷன் கோட் இருக்குது, வேறு வேறான ரூல்ஸ் இருக்குது. இது எப்போலாம் வந்து சிவிக் ஸ்பீடிங் டிக்கெட்டாக அதை கன்சிடர் பண்ணுறாங்களோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கான அந்த ஃபைன் வந்து கம்மியாக இருக்கும். இதுவே வந்து கிரிமினல் ரெக்கார்டுக்கும் போது ஃபைன் அதிகமாக இருக்கும், ஜெயில் இருக்கும். நீங்கள் கிரிமினல் ரெக்கார்டும் போது கோர்ட்டுக்கு போகும்போது மேண்டேட் ஆகும். சிவில் விஷயமா இருக்கும்போது அது கண்டிப்பாக வந்து FBIக்கெலாம் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து உங்களோட வீசாவையோ வேறு எதையுமே பாதிக்காது. வேறஸ் நீங்கள் அது கிரிமினல் ரெக்கார்டாக போகும்போது FBIக்கு ஷேர் பண்ணுவாங்க, அது உங்கள் வீசா க்ரீன் கார்டை பாதிக்கும். இன்னொரு எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்குன்னா, ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் அதை எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ ஆக்சிடென்ட் வந்து எந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டான்சஸ் நடந்ததுங்கிறத வச்சு தான் ஒரு ஸ்கூல் ஜோனில் ஒரு 50 மைல்ஸ் பர் ஹவரில் போய் ஆக்சிடென்ட் பண்ணுங்க, இது கிரிமினல் ரெக்கார்ட். பிகாஸ் நீங்கள் வந்து ஓவர் ஸ்பீடிங் பண்ணியிருக்கீங்க, ஆஸ் பர் த சைட்டேஷன் கோட் இது கிரிமினல் ரெக்கார்டில் வரும். அதுவே வந்து நீங்கள் வந்து ஒரு 55 மைல்ஸ் பர் ஹவர் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் ஓட்டுறீங்க, ஒரு 50 மைல்ஸ் பர் ஹவரில் தான் ஓட்டிருக்கீங்க, தெரியாமல் ஆக்சிடென்ட் ஆனிச்சுன்னா அது வந்து ஒரு கிரிமினல் ரெக்கார்டாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ரைட், ஸோ இட் டிபெண்ட்ஸ் அந்த ஆஃபீஸர் தான், அந்த சர்க்கம்ஸ்டன்ஸை பார்த்து அவங்க அந்த ஆஃபீஸர், அந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் முடிவு பண்ணுவாங்க அது வந்து சிவிலாக கிரிமினலாக. பட் எப்பயுமே நம்ம சேஃபாக ஓட்டணும், ஸ்பீடாக ஓட்டக்கூடாது. ரைட், அது வந்து வீசா பாதிக்குதோ இல்லையோ நம்ம குடும்பத்தை பெருசாக பாதிக்கும், அதை வந்து மைண்டில் வச்சுக்கணும். இப்போ அடுத்த ஒரு கேள்வி எல்லாருக்குமே இயல்பாக ஏறும், நான் வந்து ஏற்கனவே வந்து ஸ்பீட் டிக்கெட் வாங்கியிருக்கேன், அது வந்து சிவிலாக கிரிமினலாக எனக்கு தெரில அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்கள். அதாவது வந்து நீங்கள் மேண்டேட்டாக உங்களை கோர்ட்டுக்கு வர சொன்னாங்களா அப்படின்னா கண்டிப்பாக அது கிரிமினலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன சைட்டேஷன் கோடில் உங்கள் ஃபிசிக்கல் டிக்கெட்டில் இருக்குன்னு பார்த்துட்டு அதை நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், அது கிரிமினல் ரெக்கார்டு கீழே வருதா சிவில் ரெக்கார்டு கீழே வருதா அப்படின்னு. இல்லை வெறும் ஃபைன் தான் கட்ட சொன்னாங்க, கோர்ட் அப்பியரன்ஸ் வந்து ஆப்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து அது மேக்ஸிமம் வந்து அது சிவில் கீழே தான் வரும். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அடுத்த கேள்வி, யாருக்கோ கிரிமினல் ரெக்கார்டு வந்துச்சு, வீசா ரிவோகேஷன் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உள்ளே இருக்கிற வரைக்கும் உங்கள் I-94 தான் மெயின். வீசா என்பது ஒன்றுமே கிடையாது. பிகாஸ் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து வீசா எக்ஸ்பைரி ஆகும் உள்ளே இருப்பாங்க, I-94 வேலிடாக வச்சுட்டு. ஸோ I-94 தான் மேட்ரு. வீசா ரிவோகேஷன் ஆனாலுமே வந்து இப்போ உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பட் நீங்கள் அடுத்த தடவை போகும்போது நீங்கள் புதுசாக வீசா ஸ்டாம்ப் பண்ணி தான் வரணும். யூஎஸ் கன்சுலேட் போகணும். யூஎஸ் கன்சுலேட் போகும்போது கண்டிப்பாக அந்த கேள்வி இருக்கும் இல்லையா, உங்கள் ஏதாவது கிரிமினல் ரெக்கார்டு இருக்கா அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுக்கும்போது அது RFL ஆர் ஃபர்தர் எவிடன்ஸ் கொண்டு போய் விடும். ஸோ அதனால் வந்து எதுக்கு அவ்வளோ தூரம் போகணும், இந்த தவறு செய்யாமல் தடுத்துருங்க. இதே க்ரீன் கார்டில் உள்ளவங்களுக்கு க்ரீன் கார்டு ரிவோகேஷன் ஒன்றும் கிடையாது. வேறஸ் நீங்கள் க்ரீன் கார்டுலேருந்து வெளியே போயிட்டு உள்ளே வரும்போது உங்கள் மேலே ஏதாவது கிரிமினல் ரெக்கார்டு இருக்கும்போது திரும்ப நீங்கள் உள்ளே வரத்துக்கான அந்த என்ட்ரியை பாதிக்கும். ஏன்னா தெளிவாக சொல்லிட்டாங்க, க்ரீன் கார்டு என்பது சிட்டிசன்ஷிப் கிடையாது, அது ஒரு இமிக்ரேஷன் வீசா தான். அதை ரிவோக் பண்ணக்கூடிய எல்லா அதிகாரமும் எங்கள்கிட்ட இருக்குன்னு பல தடவை சொல்லிட்டு பல பேருக்கு அந்த மாதிரி ரிவோகேஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் CBP ஆஃபீஸை தடுத்து நிறுத்தி உங்களை கேள்வி கேட்பதற்கும் அதற்கு விளக்கம் சொல்வதற்கும் இல்லை அங்கேயே ரிவோகேஷன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ தூரம் போவேனாங்கிறது தான் நான் சொல்கிறது. இதெல்லாம் நீங்கள் வந்து மேக் ஷூர் பண்ணிக்கணும். எப்படி மேக் ஷூர் பண்ணுறது, ரொம்ப ஈஸி. இப்போ எல்லா வண்டியிலுமே அட்வான்ஸ் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து 70 மைல்ஸ் பர் ஹவர்னா நீங்கள் 70க்குள்ளே ஓட்டுறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. ஏன்னா நம்ம எப்போலாம் மேனுவலாக பண்ணுவோமோ அப்போ நம்ம வந்து தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து டெக்னாலஜி வந்து சரியாக யூஸ் பண்ணுங்கள்.
பண்ணுங்கள். எப்பயுமே ஸ்பீடிங் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து சிவிலாகவும் கன்சிடர் பண்ண வாய்ப்பு இருக்குது, அது கிரிமினலாகவும் கன்சிடர் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ டெக்ஸாஸில் உள்ளவங்க கேட்கலாம், அப்படிலாம் பார்த்தா என் தெருவில் ஓட்டுறவங்க எல்லார் மேலேயும் போட வேண்டியதானே. ஸோ அதனால் நம்மளும் பண்ணிவிட்டு நீங்கள் மாட்டிக்காதீங்க. ஸோ அதான் நான் வந்து சொல்ல வரேன். ஏன்னா என்றைக்கு யார் மேலே என்ன விதி எழுதிருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அன்றைக்கி நிறுத்தி உங்கள் போலீஸ் ஆஃபீஸர் உங்கள் மேலே ஒரு கிரிமினல் கேஸ் போட்டாங்கன்னா அது உங்கள் வீசாலேருந்து உங்கள் குடும்பத்துலேருந்து எல்லாருமே வந்து பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கிடும். ஸோ அதனால் அதை மேக் ஷூர் பண்ணுங்கள். அதுதான் இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்குது. இது ஏற்கனவே இருந்தது, பட் இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் பின் பாயிண்ட்டாக சொல்கிறாங்க, ரொம்ப அழுத்தம் திருத்தமாக காட்டமாக சொல்கிறாங்கன்னா அவங்க நிறையா ரெக்கார்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க. நான் பல வீடியோஸ் சொல்லியிருக்கேன். ஆஃப்டர் ஏஐ அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் சென்ட்ரலைஸ் சிஸ்டம் வந்த பிறகு நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து பிட்வீன் த டிபார்ட்மெண்ட் ஷேரிங் ஆகிட்டு இருக்கு, பிட்வீன் த ஸ்டேட்ஸ் அண்ட் FBI ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் நிறைய ரெக்கார்ட்ஸ் அவங்க கையில் வரதுனால தான் இதை வந்து காட்டமாக சொல்லியிருக்காங்க. மீண்டும் அந்த விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். வீடியோ பக்கத்தில் பல பேர் வந்து மேனேஜர்ஸாக இருக்கலாம், டைரக்டராக இருக்கலாம், வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், சி லெவலில் இருக்கலாம். நீங்கள் வந்து இங்கே அமெரிக்கா வந்து ஒரு விருட்சம் மாதிரி வளர்ந்துருக்கலாம். ஆனால் நம்ம வேறு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது தமிழும் தமிழ்நாடுன்னு தான் சொல்லும். ஒரு விருட்சம் எவ்வளோ தூரம் வளர்ந்தாலும் அது வேரை மறப்பதில்லை. அதே போல் நம்மளும் வந்து தமிழ்நாட்டையும் தமிழையும் மறந்துடக்கூடாது. நம்ம மறக்காமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கு அதை அள்ளி கொடுக்கணும். உங்கள் ஸ்க்ரீனில் இந்த பார்கோட் இருக்குது, யூஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணால் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணால் போகிறோம். நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகும், பயனுள்ளதாக இருக்கும். வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்து அனைவருக்கும் நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.